ஃபேரிக்கு வெயிட் பண்ணிட்டு இருக்கோம். My hair, fake smile. நல்ல காத்து. Oh my god, it's happening, it's happening, it's happening. பாருங்க, அதுதான் நம்ம போற அந்த அதுதான் நம்ம போற ஃபேரி. பாருங்க, ஏற்கனவே மியூசிக்கோட வந்துட்டு இருக்காங்க. செம்ம சவுண்டு, ஃபுல்லாக பீட்டை போட்டு வந்துட்டு இருக்காங்க தலைவருங்க. பாருங்க, காமிக்கிறேன். 1 2 3. ஃபன்னு நம்ம ஊருனாலே ஃபன்னு தான். ஃபன் பண்ணுறோம். ஏய், இந்த பக்கம் வாங்கடா. டிரைவருக்கு வண்டி ஓட்ட தெரியலன்னு நினைக்கிறேன். கேப்டன் அந்த பக்கம் ஓட்டிட்டு போறாரு. அங்க பாருங்க, ஃபன்னு தான், ஹாப்பனிங் தான். பாருங்க, பீட்டு. ஏதோ ஒரு பர்த்டே பார்ட்டி நடக்குது இல்ல பாப்பா? நியூ இயர் முடிஞ்சு 3 மாதம் ஆயிடுச்சு. நம்ம ஆளுங்க பாருங்க, இன்னும் நியூ இயர் வைப்லேயே இருக்கானுங்க. நம்ம ஆளுகிட்ட பிடிச்சது எனக்கு அதுதான். கும்முன்னு பாட்டை போட்டு இவ ஒருத்தி இருங்க, ஷூ 2 பேரும் ஒன்றா போட்டிருக்குமா, அதை காமிக்கணுன்றான். Father and daughter. ஃபன் பண்ணுறோம். ரிஸ்பேனில் ஃபன் பண்ணுறோம். And we look alike too. We look the same. We look the same. Yeah. இதை விட்டு வேற என்னங்க நம்மளுக்கு வேணும் வாழ்க்கையில்? ஃபேமிலி தான் ஃபஸ்ட்டு. கல்யாணம் பண்ணி குழந்தெல்லாம் பிறந்து நல்லா லைஃப் வந்து ஓரளவுக்கு அப்படியே பொறுமையாக கிராஜுவலாக செட்டில் ஆகும் போது அதில் கிடைக்கிற சுகம் இருக்குது பாருங்கள், வேறு லெவலில் இருக்கும். இது கல்யாணம் பண்ணாத பாய்ஸுக்கு தெரியாது, கல்யாணம் பண்ண அவங்களுக்கு சில பேருக்கு தெரியாது. பட் கல்யாணம் பண்ணி அந்த மாதிரி சக்ஸஸ்ஃபுல்லாக அதை அனுபவிக்கும் போது சொல்கிறவங்களுக்கு நான் சொல்கிறது கனெக்ட் ஆகும் நினைக்கிறேன். என்னடா இன்னும் வரல கப்பல்? பையன் வந்துட்டான். இட்ஸ் ஹேப்பனிங்.
தலைவன் வந்துட்டான். இந்த இந்த இதில் போக முடியுமா நம்ம? ஹாமில்டன், நார்த் ஷோர் ஹாமில்டன் போகுது அது. எனக்கும் தெரியாது எங்கே போகுதுன்னு. அந்த போர்டை பார்த்துட்டு நம்ம ஊரில் சொல்லுவோம்ல, பல்லாவரம் போகுது, தாம்பரம் போகுது அப்படின்னு, அதை பார்த்து கண்டுபிடிச்சது தான் இது. ஹாமில்டன் எங்கே இருக்குன்னு தெரியாது. ஹாமில்டன் ஒன்று நியூசிலாண்டில் இருக்குன்னு தெரியும். பட் இங்கே பிரிஸ்பேனில் ஹாமில்டன் இருக்குன்னு இப்போ தான் எனக்கே தெரியும். என் ஒய்ஃப் சொல்கிறாங்க அது எங்கே இருக்குது அப்படின்னு கேட்குறாங்க. இவங்க உடனே அவங்க ரேஞ்சுக்கு பேசுகிறாங்க. இல்லை காய்ஸ், நாட் ஷூர். அதில் ஏறிட்டு அந்த முன்னாடி டைட்டானிக்கில் நிற்கிற மாதிரி ஒரு இடத்த ஓடி போய் பிடிக்கணும். இல்லைன்னா இப்போ நம்மளால் பிடிக்க முடியாது. நம்மளுக்கு முன்னாடி ஒரு 50 பேர் இருக்காங்க. அவங்களுக்குலாம் அந்த இடம் கூப்பிட்டாங்க. வாங்க 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 போவோம். Have your cards out, ready to touch on the note in your pocket? Let's get moving, my darling. Thank you. There you go. Yeah, good. How are you? Awesome. Yeah. Just pay for it, Mike. மேலே ஃபோன் இல்லை. You are safely in the ambulance. Please listen carefully to this message. Exits are located. Sorry. Life jackets are still follow appropriate tickets. The safety and stability of your topic is licensed to carry seat passes. ஒன்று பண்ணேன், போயிட்டு ஐயர்கிட்ட கேட்கலாம் பேசவான்னு கேட்குறாங்க. அதான் சொன்னேன், போயிட்டு கொஞ்சம் ஐயர்கிட்ட நல்ல நாள் பார்த்து. சத்தமா இருக்கு கேட்கல. பைக் கூட இல்ல. கேப்பை எடுத்துடுறேன், ஏன்னா பறந்துருச்சுன்னா. இப்போதான் புதுசாக வாங்கினேன் பாருங்க. பியூட்டிஃபுல். நான் பேசுறேன். இல்லை வேணாம், நீங்கள் இப்போ பேச வேணாம். இல்லைங்க, இல்லை பரவாயில்ல, இருக்கட்டும், நான் பார்த்துக்கிறேன். நான் தனியாக ஹேண்டில் பண்ணிக்கிறேன். எதுவுமே பேசாம சும்மா கேமரா ஜாயின்னு ஒரு பயணம். வாங்க போகலாம். இந்த இடத்த சுத்தி பார்க்கணும்னா இந்த மாதிரி ஒரு பேரில சுத்தி பார்க்கலாம். ரொம்ப நல்லா இருக்கும். இங்க நிறைய ரிவர்ஸ் ரெஸ்டாரண்ட்ஸ் எல்லாம் இருக்கு. ஈவினிங் எல்லாம் இங்கே வந்து பார்த்தீங்கன்னா பிரிஸ்பேன் சிட்டியில்
வியூ பாருங்க எப்படி இருக்கு. நானும் எங்க ஹஸ்பண்டும் வந்து ஃபர்ஸ்ட் இடம். முதல்ல ஆஸ்திரேலியாவுக்கு வந்துட்டு ரீஜனல் ஏரியாவில் தான் வேலை கிடச்சி வந்தோம். பட் ரொம்ப போரு. சென்னையிலேருந்து ஸ்ட்ரெயிட்டாக இங்கே வரும்போது என்னடா இது இங்கே வந்து மாட்டிக்கிட்டோமே நினச்சோம். அதனால வீக்கெண்ட்ஸ் ஆனால் லீவ் அப்போ இங்கே பாருங்க ஃபன் பண்ணுறோம். எங்கள் ஆளுங்கிட்ட பிடிச்சது என்ன தெரியுமாங்க, கையில் காசு இருக்கோ இல்லையோ நல்லா கஷ்டப்படுவானுங்க, வேலை செய்வானுங்க, கம்முன்னு லீவை போட்டு சரக்கை போட்டு ஜாலியாக ஃபன் பண்ணுவானுங்க. அந்த மாதிரி ஒரு யாரை பற்றியும் சரக்கு போடாம ஃபன் பண்றவங்க இருக்காங்க. இல்லை, சரக்கு போடாமல் ஃபன் பண்ணுறவங்க இருக்காங்க. இங்கே பாருங்க நம்ம பையன் ஜெட்ஸ்கீல வந்து ஜாலியாக எனக்கு ரொம்ப பிடிக்கும். ஜெட்ஸ்கினா நான் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்ட்ராங் ஸ்விம்மர். ஆக்சுவலி தமிழ்நாடு லெவலில் அவங்க வீட்டு பக்கத்துல இருக்க எல்லாம் ஸ்விம்மிங்ல தமிழ்நாடு லெவலில் ஸ்விம்மிங் தெரியாது, பட் ஓரளவுக்கு தெரியும். என்ன பிரேக் அடிக்கிறாரு, சரியான வெயில் இன்னைக்கு. ஸோ இங்கே பாருங்க, ஆஸ்திரேலியா வந்து பார்த்தீங்கன்னா முதல் இடம் வந்து எதுக்கு பார்த்தீங்கன்னா ஆக்டிவிட்டீஸ். அவங்களோட ஹெல்த் கான்சியஸாக இருப்பாங்க நல்லா. அவங்கள பார்த்து தான் நம்ம வந்து எப்போ பார்த்தாலும் எப்படி சொல்கிறது ஒரு மோட்டிவேஷனாகவே இருப்பாங்க. இங்கே பாருங்க, நம்மலாம் வந்து ஜாலியாக நின்றுட்டு போகிறோம் ஃபேரியில், பக்கத்தில் பாருங்க 2 பேர் இந்த ரிவர் லைஃப்னு போட்டுருப்பாங்க. அங்கே ஒரு ரெஸ்டாரண்ட் நானும் என்னோட ஒய்ஃபும் ஒரு வாட்டி வந்து சாப்பிட்டோம். சூப்பராக இருந்துச்சு. நல்ல எங்களோட இது ஆனிவர்சரிக்கே எதுக்கும் வந்தோம். நல்ல ஒரு வியூவு நைட்டில் வரும்போது சூப்பராக இருக்கும். அப்படி சொல்லிக்க வேண்டியதான். கம்னு இருக்கு. நாங்கள் வந்த ரெஸ்டாரண்ட் அங்கே ஆப்போசிட்ல இருக்குது. சும்மா சொன்னேன், பெண் கல்யாணத்துக்குள்ள. இருங்க உங்களுக்கு காமிக்கிறேன். இது வந்து பாத்தீங்கன்னா இப்போ இந்த ஸ்டோரி பிரிட்ஜ் வரும், அதுக்கு தான் வெயிட் பண்ணி அது வருது. ஓகே, இங்கே ஸ்டோரி பிரிட்ஜ்னு ஒன்று இருக்குது. நம்ம சிட்னியில் எப்படி நம்ம ஓப்ரா ஹவுஸ் எதிர்க்க சிட்னி ஹார்பர் பிரிட்ஜ் இருக்குது பார்த்தீங்களா, அதே மாதிரி ஒரு பிரிட்ஜ் இங்கேயும் இருக்குது. அதோட காப்பின்னு கூட சொல்லலாம். நாங்கள் வந்து சிட்னிக்கு போக முடியலன்னா அடிக்கடி அந்த பிரிட்ஜை போய் பார்க்க முடியலன்னா இங்கே பிரிஸ்பேனுக்கு வந்துட்டு அந்த பிரிட்ஜுக்கு நின்று சிட்னி பிரிட்ஜ் மாதிரி ஃபீல் பண்ணிட்டு சிட்னி பிரிட்ஜ் மாதிரி நினச்சி சம்டைம் நாங்கள் எங்கள் மனசை தேத்திப்போம். இருங்க காமிக்கிறேன், அங்கே வருது பாருங்க. நான் போய் சொல்லுங்க, சத்தியமாக பாருங்க. இருங்க ஜூம் பண்ணுறேன். இன்னும் நைட்டு வந்து இந்த இடம் பார்த்தீங்கன்னா அப்படியே ஆப்போசிட்ல இருக்கும். நல்லா அப்படியே லைட்லாம் போட்டு பண்ணி நடுவில் கனெக்ட் பண்ணி கரெக்டாக இருக்கும். போர் அடிச்சா இங்கே நாங்கள் வருவோம். போர் அடிச்சிச்சுன்னா நேராக சவுத் பேங்க் வருவோம், பார்க் பண்ணுவோம் வண்டியை, ஒரு பாயை விரிச்சிட்டு வீட்டிலேருந்து சமைச்சு எடுத்துட்டு வந்துடுவோம். ஏன்னா இங்கே நாங்கள் எப்படி சொல்றது நம்ம சாட்டர்டே ஈவினிங் வருவோம். சாட்டர்டே ஈவினிங் வெளில சாப்பிட முடியாது. சாட்டர்டே ஈவினிங் நான் சமைச்சு எடுத்துட்டு வருவோம். மீதி நாள் பார்த்தா சாட்டர்டே ஈவினிங் வருவோம். கரெக்டு தான். நாங்கள் சனிக்கிழமை நான்வெஜ் சாப்பிட மாட்டோம். ஸோ அதனால வீட்டில் இருந்து சாம்பார் ரைஸ் அது மாதிரி அதான் பண்ணி எடுத்துட்டு வந்து ஒரு பிக்னிக் மாதிரி ஃபேமிலி பிக்னிக் மாதிரி பண்ணுவோம். இங்க எப்பெல்லாம் வருவோம்னா கோயிலுக்கு போவோம், அப்படியே இங்க வருவோம். பக்கத்துல இங்க ஒரு விநாயகர் டெம்பிள் இருக்கு. உங்ககிட்ட நான் ஏற்கனவே வீடியோல போட்டிருக்கேன், பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். அப்புறம் என்ன பண்ணுவோம், ஏதாவது இருங்க ஒரு நிமிஷம் இருங்க, நான் காமிக்கிறேன் பார்த்தா எப்படி இருக்கு. ஸ்டோரி
கிளாஸ் போனோம் ஃப்ரெண்ட்ஸோட ஒரு In the city of neon lights, we dance the night away. Underneath the starry sky, we come alive and play. Lost in the rhythm, the beat of the street, we're basking in the glow, feeling the heat. Oh yeah, we're caught in the city. Neon lights, oh, we're shining so bright, rolling through the night in the sky. சாப்பிட்றதுனால சேர்ந்துட்டீங்க நாங்கள். ஏன்னா வெயில் பார்க்க முடியாது. நான் விண்டர்ல யாரும் இந்த ரைட் கூட பண்ண மாட்டாங்க. ஏன்னா சமையல் எப்படி நல்லா சுத்தி பார்த்தீங்களா? என்ஜாய் பண்ணுறீங்கன்னு நினைக்கிறேன். சூப்பராக இருக்குது வெதரு, நல்லா ஒரு வியூவு, மக்கள்லாம் செம்மையாக நல்லா ஃபன் பண்ணிட்டு இருக்காங்க. அங்கே பாருங்கள், ஃபுல்லாக இது ஒரு ஹாப்பனிங் பிளேஸ் தான் சொல்லுவோம். வீக்கெண்ட்னாலே எல்லாரும் அவங்க ஃபேமிலி கூட அவங்க ஃப்ரெண்ட்ஸோட நிறைய ஸ்பெண்ட் பண்ணுவாங்க. யாரும் வந்து தனியாக இருக்க மாட்டோம். முக்கால்வாசி எல்லாருமே வந்து ஒரு டூர் வந்திருக்கோம். முக்கால்வாசி அதனால ஃப்ரெண்ட்ஸ் கூட ஃபேமிலி கூட கெட் டுகெதரில் தான் இருப்பாங்க. இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா என்னோட ஃப்ரெண்டு ஒருத்தர் வந்து புதுசாக வீடு கட்டியிருந்தாரு ஸ்பெயினில். ஸோ அது போயிட்டு வீட்டோட கிரக பிரவேசம் முடிச்சுட்டு அப்படியே தான் இங்கே வந்தோம். ஸோ எல்லாம் ஒருத்தவங்களும் அவங்க படுற கஷ்டத்துக்கு கடவுள் வந்து ஒரு ஸ்டெப்பை மேலே ஏற்றிக்கிட்டே போவார். ஸோ எல்லாரோட லைஃப்லையும் எப்படி சொல்கிறது, நிறைய ஹார்ட் ஒர்க்கு வில் பே அப்படின்னு சொல்லுவாங்களே, என்னமோ சொல்லுவாங்க இங்கிலீஷில். கஷ்டப்படுறவங்களுக்கு கண்டிப்பாக நல்ல வாழ்க்கை இருக்குது. அது மாதிரி ஃப்ரெண்டு வந்து அவர் ரொம்ப எப்படி சொல்ற முயற்சி பண்ணி அப்படியே கட்டி முடிச்சிட்டாரு ஆஸ்திரேலியாவில் வீடு. ஸோ வாழ்த்துக்கள். ப்ளஸ் பேட்ரி வேறு எடுத்துகிட்டு வர மறந்துட்டேன். இப்போ தான் பார்த்தேன், என் பொண்ணு சொன்னாங்க பேட்ரி லோவாக இருக்குது டேடிட்டு. ஸோ இந்த வீடியோவை நான் வந்து இங்கேயே முடிச்சுக்கிறேன். உங்களை நெக்ஸ்ட் வீடியோவில் பார்ப்போம். Until then, signing off, உங்கள் ஆஸ்திரேலியன் தமிழன். ப்ளீஸ் சப்ஸ்கிரைப், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், என்கரேஜ் பண்ணுங்கள். புதுசாக இந்த மாதிரி யூடியூப் ஆரம்பித்து படிப்படியாக தான் கற்றுக்க முடியும். ஸோ yeah, have a good day guys. Cheers. இன்னொரு வீடியோவில் பார்ப்போம். பாய்.